ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் மண்டே அண்ட் டியூஸ்டே எபிசோட்ஸ் பார்க்கலாம். ககன் பூமிக்கு ஃபோன் பண்ணுறாரு. பூமி நிறைய மிஸ்டு கால் மிஸ் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணுறா. இங்கேயே இவர் ரொம்பவே நல்லா நடிக்கிறடின்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாரு. உனக்கு நான் ஃபோன் பண்ணது தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு, அதாவது பூரி விஷயத்தில் நீ நடந்துக்கிட்டது எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் அந்த விஷயத்தில் எனக்கு உன் மேலே கோவம் இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போது எல்லா கோவம் போயிடுச்சா அப்படின்னு அவள் ஆர்வ கோளாறில் கேட்க, எந்த கோவம் போல, இந்த ஒரு விஷயத்தில் இருந்த கோவம் போச்சு. அப்போ ஏன் என்கிட்ட கோவமாக பேசுனீங்க அப்படின்னோன்னு, என் தங்கச்சிக்காக நான் உன்னை வீட்டை விட்டு போன்னு தான் சொன்னேன், கோவப்பட்டு நான் சொல்லலை அப்படின்றாரு. அப்போனா வேற ஏதாவது நீ பேசு கொஞ்ச நேரம் அப்படின்னு பூமி கேட்க, என்னத்த பேசுறது அப்படின்னு அவர் கேட்க, இந்த நாட்டில் நடக்கிற விஷயங்கள் நியூஸு ஏதாவது நீ பேசுனா நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு எனக்கு தோணுதுன்னா வாயை மூடிட்டு இரு, எனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்னு போனை வைக்கிறாரு. சாரதா கேபிஏ கோயிலில் பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. துருவுக்கு ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்கா பூரி. எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் இந்த கல்யாணத்தை. உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல யாராவது ஒரு நல்ல பையனா இருந்தா பார்த்து சொல்லுங்க அப்படின்ன உடனே கேபி சொல்றார், நான் பாக்குற சம்மதத்தை ககன் ஏத்துக்க மாட்டாமா அப்படின்ன உடனே அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே சாரதா, நம்மள மாதிரி நம்ம பையனும் ஆயிடக்கூடாது, அவன் பூமியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு கேபியும் சொல்றாரு. ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்க தன்னுடைய துக்கத்தை. சாரதா சந்தோஷமா திரும்பி வந்துட்டு இருக்கும் போது இந்த புது வில்லி தாரா நின்னுட்டு இருக்கா. இவளை பார்த்த உடனே பார்க்காத மாதிரி போக, நில்லுங்கத்த, என்னை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறீங்கன்னு கேக்குறா. இல்லம்மா, நான் அவரை பார்க்க வந்தம்மா அப்படின்னு சொல்ல, எதுக்கு அத்தை திருட்டுத்தனமா வந்து பாக்குறீங்க? அவரை உங்களை விட்டு போய் ரொம்ப வருஷம் ஆகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க மட்டும் அவரை விடாம துரத்திக்கிட்டே இருக்கீங்க. கல்யாண வயசுல பசங்களை வச்சுக்கிட்டு ஒரு அம்மா இப்படி சுத்தலாமா? அப்பப்போ இந்த மாதிரி திருட்டுத்தனமா வந்து சந்திக்கும் போது பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ககனுக்கு கெட்ட பேர் வராதா? இந்த வயசுல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க பையன் தான் பொண்டாட்டிய பிரிஞ்சிருந்தாலும் வேற ஒருத்தைய தேடி போகல. ஆனா நீங்க மட்டும் உங்க புருஷன் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் கூட அவரை தேடி தேடி போறீங்களே அப்படின்னு அசிங்கமா கேட்கிறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாருடுன்னு செவில 4 சாத்து சாரதா கேட்டிருந்தாளன்னா நம்மளுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு சாரதா அழுதுட்டே நிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த தாரா பூரி துருவ் ரெண்டு பேருமே சொன்னதை கேட்டுட்டு ரொம்ப ஆவேசப்பட்டு, என்ன அவளுக்கு 2 கொம்பு முளைச்சிருக்கா, என் அண்ணனை எப்படி அவள் அசிங்கப்படுத்தலாம்? எப்படின்னா நீ வந்து அண்ணி அடிக்க விட்ட, அவள் என்ன பெரிய இவளா பெத்தவளா, பூரிய பெத்தவளாவோ? ஆஃப்டர் ஆல் ஒரு அண்ணி, அதுவும் வந்து டைவர்ஸ் ஆக போற அண்ணி, அவளுக்கு இவ்வளோ துணிச்சல் எங்கேருந்து வந்தது? ஆனால் நான் அவளை உண்டு இல்லைன்னு நான் இன்னைக்கு பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. எங்கே போறேன்னு துருவ் கேட்க, அந்த அபூர்வா வீட்டில் தானே இருக்கா, அங்கே போய் நான் கேட்குறேன் அவளை அப்படின்ன உடனே, அந்த வீட்டுக்குள்ளே நீ நுழைய முடியாது, பெரிய பிஸ்னஸ்மேன் சரச்சந்திராவோட வீடுமா, அவங்க வீட்டுக்குள்ள நம்ம நுழையவே முடியாது. அது மட்டும் இல்லை, இன்னும் டைவர்ஸே கிடைக்கல ககனுக்கும் பூமிக்கும். இப்போ போய் நம்ம பேசணும்னா நம்ம மேலதான் தப்பு வரும் அப்படின்னு துருவ் சொல்ல, சரிண்ணா, நான் இப்போ அந்த வீட்டுக்கு போக கூடாது அவ்வளவுதானே அப்படின்னு போன் பண்ற அபூர்வாக்கு நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, இப்போ அவ வீட்டில் தானே இருக்கா, அவகிட்ட சொல்லுங்க அப்படின்ன உடனே, எதுக்கு நீ ஏன் நான் டைரக்டா வந்து நீ அவகிட்ட கேட்டுட்டு போலாம்ல அப்படின்னு அபூர்வா சொல்ல, என் அண்ணன் வேண்டான்றாரு, அதனால நீங்க அவளோட நம்பர் அனுப்புங்க, நான் பேசிக்கிறேன்னு சொல்றாங்க. அபூர்வாவும் நம்பர் அனுப்புறாங்க. சாரதா அலமாரியிலிருந்து ட்ரெஸ் எடுக்கும் போது பூமியோட கொலுசு கீழே விழுந்த உடனே அந்த கொலுசு எப்படியாவது அவகிட்ட சேர்க்கணுன்றதுக்காக ஆபீஸ்க்கு கிளம்பிட்டு இருக்க ககன் கிட்ட, நீ போற வழியில எதனாடா கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, முடியாதுன்றாரு. சரி ஓகே, நீ போலினா நானாவது போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சாரதா சொல்ல, எவ்வளவு முறை அசிங்கப்பட்டாலும் நீ திருந்த மாட்டியாமா அப்படின்னு கேட்க, வேற என்னடா பண்ண முடியும், நீ போகலைன்னா நான் தான் போயாகணும், எனக்கு என் மருமகளோட சந்தோஷம் தான் முக்கியம், ஏன்னா இந்த கொலுசு அவளோட அம்மாது, இதை பார்த்தா அவ சந்தோஷப்படுவான்னு சொல்ல, சரி விடு, உனக்காக நானே கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாரு. கேட்டுக்கிட்ட போன உடனே ஆரன் அடிக்கும் போது அந்த நேரம் துணி காய போட வந்த பூமி பார்த்துட்டு ஓடி வரா. அவகிட்ட இந்த கொலுசை கொடுத்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ககனுக்கு கிஸ் பண்ணிடுறா. என்னடி பண்ற அப்படின்ன உடனே, ரொம்ப நல்ல காரியம் பண்ண, கரெக்டான டைமுக்கு கடவுள் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்றா. சரி இப்ப காரை விட்டு இறங்க, நான் ஆபீஸ் போகணும்னு சொல்றாரு. தாரா பூமிக்கு போன் பண்றா. நான் தாரா பேசுறேன்னு சொல்றா. நீ எதுக்கு எனக்கு போன் பண்ண அப்படின்னு பூமி கேட்க, என் அண்ணனை அசிங்கப்படுத்திருக்க, என் நாத்தனார் மேல கைய வச்சிருக்க அப்படின்னே, நிறுத்து, அவ எனக்கு தான் நாத்தனார், உனக்கு இல்ல அப்படின்னு பூமி சொல்றா. கல்யாணத்தை நிறுத்தினவெல்லாம் ஒரு அண்ணியா, என் அண்ணனே இல்லைனா அந்த பூரியோட வாழ்க்கை என்ன ஆகிறது அப்படின்னு தாரா கேட்க, அந்த அளவுக்கு உங்க அண்ணன் யோக்கியமானவனா இருந்தா பூரிய கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானடி, அதுக்கு எதுக்கு கண்டிஷன் வேற? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கண்டிஷன் வச்ச உங்க அண்ணன் யோக்கியவனா அப்படின்னு கேட்க, எனக்கு ககன்னா உயிர் அப்படின்னு தாரா சொல்ல, உன் நாக்கு அறுத்துருவேன், ககனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழலான்னு கனவு காணாத, என்னைக்கு இருந்தாலும் நான் டைவர்ஸ் கொடுக்க
மாட்டேன். இனிமே பைத்தியக்காரத்தனமா இத பத்தி பேசுறதுக்கு போனை பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னை சாவடிச்சிருவேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றா பூமி. பூமி பேசுறதெல்லாம் சரச்சந்திரா கேட்கிற மாதிரி பண்ணிடுறாங்க அபூர்வா. இதை கேட்ட உடனே சரச்சந்திரா கோவப்பட்டு பேச பூமி உண்மை சொல்றா. எனக்கு அவரோட வாழணும்னு ஆசையா இருக்கு, எனக்கு ககனும் வேணும் நீங்களும் வேணும்னு சொல்ல கோவத்துல அடிக்க வந்துடுறாரு சரச்சந்திரா. அபூர்வா சாந்தப்படுத்துறாங்க. செர்ரியும் கேபியும் சப்போர்ட் பண்ண, நீங்க எல்லாருமே அவனுக்காக தான் சப்போர்ட் பண்றீங்களா, ஏதோ இருங்க வரேன் அப்படின்னு போய் துப்பாக்கி எடுத்துட்டு வராரு. உன் காதலுக்கு நான் தடையா இருக்கேன்னா, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்றதுக்கு நான் தடையா இருக்கேன்னா, அப்பனா நான் செத்து போயிடுறேன், என் பணத்தை தாண்டிட்டு நீ போ அப்படின்னு சொல்ல, வேண்டாம்ப்பா அம்மா தான் இல்ல, நீங்களும் இல்லாம போயிடாதீங்க அப்படின்னு பூமி கையெடுத்து கும்பிடுறா. நான் உயிரோட இருக்கணும்னா அந்த ககன் அப்படின்ற ஒரு பேரே நீ மறந்துடணும், அந்த வீட்டு விஷயங்களை தலையிடக்கூடாது, அந்த வீட்டுக்கும் நீ போகக்கூடாது, அப்படி போற மாதிரி இருந்ததுன்னா உன் அப்பாவை நீ மறந்துரு அப்படின்றாரு. உடனே இந்த அபூர்வாவோ, என்னோட மஞ்சள் குங்குமத்தோட விளையாடாத, உன் வாயால சொல்லு போக மாட்டேன், அவனை நினைக்க மாட்டேன், அந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன், சொல்லுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. மீராவும் ஃபோர்ஸ் பண்ண பூமி சொல்றா, நான் இனிமே அந்த வீட்டு விஷயத்தில் தலையிட மாட்டேன், அவரை பார்க்க மாட்டேன்றா. பரதநாட்டியம் போட்டி நடக்கிற இடத்துக்கு ஜட்ஜியா சுனந்தா அப்படின்ற ஒரு பெரிய பரதநாட்டிய டான்சர் வராங்க. நிறைய குரூப்ஸ் டான்ஸ் போடுறாங்க. சில குரூப்ஸ் நீங்க நல்லா பண்ணல, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், முகபாவனை இப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அப்புறம் பூமி குரூப் டான்ஸ் ஆடும்போது பூமியும் ஆடுறா. பூமியை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப நல்லா இருக்கு முகபாவனை, இது எல்லாமே நல்லா பண்றேமா, நீ என்ன சோபா சந்திராவோட ஸ்டூடெண்டா இல்ல அவங்களோட அபிமானியா அப்படின்னு கேட்க, இல்லைங்க நான் சோபா சந்திராவோட பொண்ணு அப்படின்னு பூமி சொன்ன உடனே 2 நிமிஷத்துக்கு ஃப்ரீஸ் ஆயிடுறாங்க சுனந்தா. ஒண்ணுமே பேசாம ஜட்ஜி வெளியில போயிடுறாங்க. இது என்னடா கொடுமை, என் அம்மா பேரு சொன்ன உடனே ஒண்ணுமே பேசாம போறாங்களே அப்படின்னு குழப்பத்தோட நிக்கிறா பூமி. இந்த அபூர்வாக்கு போன் பண்ணி, நான் சுனந்தா பேசுறேன் அப்படின்ன உடனே அதிர்ச்சியில உறைஞ்சி போய் நிக்கிறா அபூர்வா. நான் உடனே உன்னை பார்க்கணும் அப்படின்ன உடனே, ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு லொகேஷன் அனுப்புறேன், நீ வந்து பாப்பேன்னு எனக்கு தெரியும், வா அப்படின்றாங்க. குழப்பத்தோட பூமி ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கா. அந்த நேரம் கேபி போன் பண்றாரு. கேபி கிட்ட கேக்குறா, யார் இந்த சுனந்தா அப்படின்னு கேட்டதுக்கு, உங்க அம்மாவும் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்மா, 2 பேருமே போட்டி போட்டுட்டு பரதநாட்டியம் ஆடுவாங்கன்றது எனக்கு தெரியுமா அப்படின்றாரு. பின்னாடி லாரி வர்றது கூட தெரியாம பேசிக்கிட்டே வரா. அந்த நேரம் ககன் வந்து காப்பாத்துறாரு. புத்தி இல்லையா உனக்கு, கண்ணு எங்க வச்சு நடந்துட்டு இருக்க, அதுவும் நடு ரோட்ல போன்ல பேசிட்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே ககனை பார்த்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ககனுக்கோ கட்டி பிடிக்கலாமா வேணாமான்னு தயக்கத்தோட இருந்துட்டு அப்புறம் விலகி விட்டு கேர்ஃபுல்லா நடந்து போன்னு சொல்லிட்டு இவர் கிளம்பும் போது, மாமா அப்படின்னு கையை பிடிச்சி கேட்குறா, உன் வாழ்க்கையை விட்டு என்னை போக சொல்லிட்டேன், இனிமே நான் உன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டேன், நான் என்ன ஆனா என்ன, எதுக்காக என்னை காப்பாத்தின அப்படின்னு உடனே, ஏன்னா நீ அப்படின்றாரு. என்ன சொல்லுங்க அப்படின்ன உடனே, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன், அதுதான் ஏன், ஏன்னா எங்க அம்மா உன் மேல உயிரியே வச்சிருக்காங்க அவங்களுக்காக அப்படின்னு மழுப்புறாரு. அப்போ உங்க மனசுல எந்த ஒரு பாசமும் என் மேல இல்லையா அப்படின்னு கேட்குறா. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றாரு. எனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் கரெக்டாக காப்பாற்றுற இடத்துல வந்துடுறீங்க, சின்ன வயசுலையும் காப்பாத்துறீங்க, இதோ இப்போ கூட காப்பாற்றிட்டு இருக்கீங்க, இது ஒரு விஷயம் போதாதா என் மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இருக்குன்னு புரியறதுக்கு அப்படின்ன உடனே கேர்ஃபுல்லாக போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவுறாரு ககன். இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.